ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு எ பிளே த்ரூ ஆஃப் செட் அண்ட் யோர்ஸ் VRMMO லைஃப் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்தால் உண்மையிலேயே அது ஒரு கேமா இல்லைனா வேற ஒரு வேர்ல்டா அப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு அதிகமாக வரும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட் அண்ட் யோர்ஸ் VRMMO லைஃப் சீசன் 1 எபிசோட் 8. உங்க ரிப்போர்ட் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கவும் ஃபேரி கோயினை PNOEA வந்து லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சார் அப்புறமா புதுசா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. PN1EB தான் வந்து ரொம்ப போர் அடிச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்றான்னு ஒருத்தங்க சொல்லவும் சரியாப்பா அவளை கொஞ்சம் வெளியே சுத்தி பார்க்க விடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஜிவேவோட டீம்ல ஒரு ஆள் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை ஹெல்ப்க்கு கூப்பிட்டுருக்காங்க. மெல்லியை தவிர்த்து வர எந்த ஹீலரும் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல எங்க பார்ட்டில புதுசா ஒரு ஹீலர் இருக்கா, அவ ஒரு நியூ பிளேயர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்கா. எடுத்து அந்த நியூ பிளேயர் வந்து சில சமயம் கொஞ்சம் ரோடா நடந்துக்கிடுவா, அவ ஒரு ஸ்ட்ராங் வேர்ல்டு பார்சன் சொல்லலாம் அப்படின்னு ரேஜ் சொல்றான். பரவாயில்ல நான் கண்டுக்கிட மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் பான் சிவே சொல்றான். என்ன வணங்குறதுக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த புது பொண்ணு வரப்போ வந்ததே லேட்டு, இதுல இது வரையா எப்ப எர்த்து இவ தான் எல்சா அந்த நியூ ஹீலர், இவளோட ஃபுல் நேம் எலிசபெத், ஷார்ட்டா லீசா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னு ஜேவே சொல்லவோ ஜேவே இவளுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்காமனா அந்த அளவுக்கு பயங்கரமான பொண்ணு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. யார் அந்த புது ஆள், அவனை பார்த்தா வீக்கா தெரியுது, ஹெல்ப்ஃபுல்லா இருப்பானா நம்ம கேட்கவோ டஞ்சனுக்குள்ள போன அப்புறம் நீ என்ன பத்தி தெரிஞ்சுப்பா நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ டிராப்ஸ் டோர்ஸ் எல்லாம் ஈஸியா ஓபன் பண்றான். எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. பரவாயில்ல இவன் இதுலயாச்சும் பிரயோஜனமா இருக்கானே அப்படின்னு அந்த எலிசா சொல்றான். கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம்னு ஜேவே சொல்லவோ நமக்கு இருக்கிறதே 1 hour தான், நமக்கு பிரேக் எடுக்கலாம் டைம் இல்லன்னு எலிசா சொல்லவோ அதுவோ கரெக்ட் தான், பட் டேஞ்சரஸ் தானே எதிர்க்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, அதுலயும் லெச் மாஸ்டர் அப்படின்னு மெல்லி சொல்லவும் ஏன் அது டேஞ்சரஸா அப்படின்னு எலிசா கேட்கறா. பிசிக்கல் அட்டாக் வச்சு அதுங்களை கொல்ல முடியாது, அதுங்க நம்மள அட்டாக் பண்ணா அவ்வளவுதான், நம்ம பேரலைஸ் ஆயிருவா நம்ம ஹீரோ சொல்லவோ பேரலைஸ் எஃபெக்ட் என்னால ஹீல் பண்ண முடியும், எலிசா பெட்ரிஃபிகேஷனை ஹீல் பண்ணுவா சோ பிரச்சனை இல்ல அப்படின்னு மெல்லி சொல்றா. மான்ஸ்டர் உங்களை நோக்கி வருது, நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது, அதுலயும் 4 லீச் மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லவும் எடுத்து இந்த ரூம்ல எங்கேயாச்சும் ட்ராப் இருக்கா அப்படின்னு ஜேவே கேட்கவோ எங்கேயோ ட்ராப் இல்ல, தாராளமா நீங்க எங்க வேணா கால் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்களை விட நம்ம ஹீரோ ஹை லெவல் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹீரோக்கு மட்டும் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. 4 லீச் மான்ஸ்டர்ஸையும் 4 பேர் மேஜிக் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் எலிசா தான் ரொம்பவுமே பயந்துட்டு இருக்கா. எலிசா உன் ஸ்ட்ராங்கான அட்டாக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி சிவே சொல்லவோ சரி சரி நம்ம பயந்துட்டே சொல்றா. ஹீரோவோ ஃபைட்டிங்க்கு ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஹீரோ மேஜிக்கார வச்சு அட்டாக் பண்றான். மத்த எல்லாருமே மேஜிக் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. பட் அதுங்களுக்கு எதுவும் ஆகல, சில அட்டாக்ஸ் மட்டுமே அதுங்களை கொன்றாதுன்னு நான் எதிர்பார்த்தது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரேஜ் அவன் ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் அவன் பக்கமா வர வைக்கிறான். கைஸ் இதுதான் நீங்க அட்டாக் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ரேஜ் சொல்றான். எல்லாருமே அவங்களோட அட்டாக்ஸ்ல மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. 2 லீச் மான்ஸ்டர் கொன்னுட்டாங்க. ரேஜோட கையை அந்த மான்ஸ்டர் பெட்ரிஃபை பண்ணிட்டு சோ அவனால ஷீல்டை யூஸ் பண்ண முடியல. சீக்கிரம் எலிசா அவன் பெட்ரிஃபையை ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எலிசாவும் ஹீல் பண்றான்னு போறா. பட் அந்த மான்ஸ்டர் பார்த்தா அவ பயந்துருதா. எலிசா கவலைப்படாத நாங்க இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. போச்சு என் எம்பி ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்னு ஜேவே சொல்றான். மெல்லி இப்போதைக்கு ஒரு பேரியரை போட்டிருக்கா. காய்ஸ் எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆயில யூஸ் பண்றான். லீச் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப இறந்து போயிருது. இப்போ அவன் பயம் போயிடுச்சுன்னா அவனை ஹீலிங் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ சரி அவளும் போய் ஹீலிங் பண்றான். நம்ம எனிமி வீக்கா இருக்கிற நேரத்துல அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சிவே சொல்றான். ஒரு வழியா எல்லா மான்ஸ்டரையும் கொன்னுட்டாங்க. பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தா முதல்லயே யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எலிசா கேட்கவும் எர்த்த குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டு எலிசா அப்படின்னு சொல்லி சிவே சொல்றான். இல்ல நான் அவனை குறைன்னு சொல்லல அப்படின்னு எலிசா சொல்லவோ ஒரு புது பார்ட்டி மெம்பர் முன்னாடி எப்படிதான் சண்டை போடுவீங்களா அப்படின்னு மெல்லி டென்ஷன் ஆகுறா. எலிசாவும் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்றேன். டஞ்சன் குள்ள தான் இருக்கும், ஹெல்ப் எங்களுக்கு இன்னும் தேவைன்னு சொல்லவோ கண்டிப்பா நான் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. ஒரு வழியா நம்ம உயிரோட வெளியே வந்துட்டோம். எர்த்து உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும், நீ தான் எனக்கு டஞ்சனுக்குள்ள நிறைய ஹெல்ப் பண்ண அப்படின்னு சிவே சொல்றான். உள்ள நிறைய ஐட்டம்ஸ் கிடைச்சது சொன்னா ரொம்ப ஹாப்பி தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம ஹீரோ தனியா போகும்போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றா. புது வெப்பன்ஸ்லாம் கேம்ல அன்லாக் ஆயிருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீ நீங்க எதனா எர்த் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. எந்த ஒரு பிளேயருக்கும் டிராகன் ஹார்ன் வச்சு அவதார யாரும் கொடுத்தது இல்ல, இது ஒரு பிளேயர் எல்லாம் நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு நீங்க யாருன்னு கேட்கவும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் ஃபேரி கோயினோட சிஸ்டர் அப்படின்னு வா சொல்றேன். இப்ப இவ்வளவு பிரச்சனை தான் வரப்போதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகும். நீ இப்படி ஸ்டிஃபா நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதுல மெயினான காரணம் நான் உன்னோட லிப்ஸை டேஸ்ட் பண்ணணும்னு வா சொல்லவும் நீயும் பிக் சிஸ்டர் மாதிரியே தான் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்கிறேன். ஃபேனை வச்சு ஒரு பொண்ணு அடிக்கிற. இப்போ புரியுது என் சிஸ்டருக்கு ஏன் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நீ டேஸ்டான சாப்பாடு மேக் பண்ணுவேன்னு என் சிஸ்டர் சொன்னா நான் சாப்பிடணும்னு சொல்லவும் நான் ஆர்மர் ஷாப்புக்கு போகணும் நான் பிஸி நம்ம ஹீரோ சொல்லவும் கடைக்கு போயிட்டு அப்புறம் கூட எனக்கு வந்து சமைச்சுதா, நான் வெளியே போக எனக்கு சான்ஸ் கிடைக்காது தெரியுமா, நானும் இந்த இடத்த உன் கூட சேர்ந்து சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும் சரி உன்னையவோ கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். எத்து யார்ப்பா அவன் கூட இருக்கிற அந்த கியூட்டான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த எக்யூப்மெண்ட் கேள் கேட்கவும் அது ஒரு பெரிய கதை, என்னோட அந்த கேப்பை சரி பண்ண தான் நான் வந்தா நம்ம ஹீரோ காமிக்கிறான். ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ண முடியாது, புதுசே நீ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் மெட்டீரியலை கொண்டு வர எனக்கு ஆர்மர் மேக் பண்ணி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவோ சரின்னு அந்த பொண்ணு சொல்றா. வைல்ட் பியர் மெட்டீரியல் மேக் பண்ண முடியுமான்னு கேட்கவோ கண்டிப்பா பண்ணுவேன், மெட்டல் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கவோ சில்வர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அதுல ஆர்மரை மேக் பண்றா. ரெடியானவனே கூப்பிடுறான்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ எனக்கு சாப்பாடு தெரியா அப்படின்னு அந்த டிராகன் கேள் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ போய் சமைச்சு கொடுக்குறான். பார்க்கவே இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லவோ சாப்பிட்டு பாரு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஒரு அருமையான ருசியா வாயில வச்சோடனே கரையுது, ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பிளேட் வேணும்னு கேட்கறா.
ஃபேரி குயின் மாதிரியே நீயும் ரொம்ப அதிகமா சாப்பிடுற. ஆமா நீங்க சிஸ்டர்ஸ்னா நீயும் ஒரு ஃபேரியா நம்ம ஹீரோ கேட்கவோ என்ன பத்தின டீட்டெயில உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஈவன் என் பேரை கூட சொல்ல முடியாது. நீ வேணா எனக்கு ஒரு பேர் வையன் அப்படின்னு வா சொல்லவும் ரியோ அதான் உன் பேர், நீ பாக்க டிராகன் மாதிரி இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ மட்டும் தான்ப்பா என்னோட அந்த நிக் நேம் சொல்லி கூப்பிடணும் சரியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. பிரச்சனை வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. எடுத்து புது அனௌன்ஸ்மெண்ட் பாத்தியா அப்படின்னு பிளாக் கேட்கறான். ஆமா நானும் பார்த்தேன். இதனால் வர பிளேயர்ஸ் நியூ ஆர்ட் ஸ்டைல கத்துக்கிடணும் அப்படின்னா ஒரே ஸ்கில்ல அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போதும் பவர்ஃபுல்லான ஆர்ட் ஸ்டைல் கிடைக்கும். இப்போ புதுசா வந்திருக்கிற அப்டேட்ல இன்னுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆர்ட் ஸ்டைல கத்துக்கணும்னா பிசிக்கல் அட்டாக்ல பெரிய ஆர்ட் ஸ்டைல கத்துக்கணும்னா பிசிக்கல் அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மேஜிக் கத்துக்கணும் மேஜிக் அட்டாக் மட்டுமே யூஸ் பண்ணா மட்டும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்ட்ஸை கத்துக்கிட முடியும். நான் கிராஃப்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பட் நிறைய பிளேயர்ஸ் இனிமேல் கிராஃப்டிங் பண்ண வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பெஷல் அண்ட் பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை கத்துக்கணும்னா நீ மத்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிளாக்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ போல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா குக்கிங் ஸ்கில்ல இழந்தாகணும். பட் நம்ம ஹீரோட குக்கிங் எல்லாரையும் சந்தோஷமாக்குது அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலா எந்த ஸ்கில்லையும் கத்துக்கிட போறது இல்ல. இப்போ இருக்கிற மாதிரியே எல்லா ஸ்கில்லையும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒர்க் ஷாப்புக்கோ அப்பப்போ வா அப்படின்னு சொல்லி பிளாக் சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ போய் ஆர்மரை வாங்குறான். இருந்ததை விட இது ரொம்பவே ஹை குவாலிட்டின்னு அந்த பொண்ணு சொல்றா. இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பழைய ஆர்மரை நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன்னு தெரியும், அதே மாதிரியே அந்த புது ஆர்மரையோ பாத்துக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. கண்டிப்பா ஈவன் இது கேமா இருந்தாலும் என்னோட ஒவ்வொரு டூல்ஸ்லயும் மனசையும் உழைப்பையும் செலுத்தி ரெடி பண்ணிருக்கேன், அதனாலேயே அதுங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எர்த் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃபேரி குயின் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கா. இது ஒரு பிரைவேட் மேட்டர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி மத்த யாரும் கேட்காதபடி பண்ற. ஃபர்ஸ்ட் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எந்த ஃபேரிஸும் உன் கூட நீ கான்ட்ராக்ட் போடாதுன்னு சொல்லவும் ஃபேரிஸ்க்கு என்ன பிடிக்கலையோ நம்ம ஹீரோ கேட்கவோ இல்ல அதுங்க எல்லாருக்குமே உன்னை அதிகமா பிடிச்சிருக்கு, அதான் பிரச்சனையே. என் முன்னாடி இருக்கிற இவங்க தான் 6 கிரேட் ஃபேரிஸ், இவங்கள ஒருத்தர் தான் உன் கூட கான்ட்ராக்ட் போட வைக்கலாம்னு வச்சிருந்தேன் அப்படின்னு ஃபேரி குயின் சொல்லவா. அதுல ஒரு பொண்ணு அவங்க கூட கான்ட்ராக்ட் போடணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன், நீங்க ஃபேரிஸ்க்கு மத்தியில ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. 80% ஆஃப் தி ஃபேரி சிட்டிசன்ஸ் என் கேட் முன்னாடி வந்து உன் கூட கான்ட்ராக்ட் போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஃபேரி குயின் சொல்லவா. அவ்வளோ கனமா நம்ம ஹீரோ கேட்கறா. பீப்புளோட ஆசையை ஜஸ்ட் இக்னோர் பண்ண முடியாது. ஒரு ஃபேரி உன் கூட கான்ட்ராக்ட் போட்டா மத்த எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க, ஃபேரி கிங்டம்ல பெரிய பிரச்சனையே கிரியேட் ஆகும்னு சொல்லவும் ஓகே எனக்கு புரியுது நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபேரி இல்லாம ஃபைட் பண்றது உண்மையிலேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மனுஷன் ஃபேரி குயின் சொல்லவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றா. ஹாரிஸ் உன் கூட எல்லாத்தையும் ஈடுகிட்ட உனக்கு எக்ஸ்ட்ராவா நான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறேன், கையை கூட 2 பவர்ஃபுல்லான ரேக்ரேஷன் ஸ்பெல்ல உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி 7 ஃபாலிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லையும் அடுத்ததா சாக்ரிஃபைஸ் போ அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல கொடுக்குறா. அண்ட் இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. சாக்ரிஃபைஸ் போ உன்னோட லைஃப் மேஜிக் ஃபீலிங் ஃபுல் ஹெச்பி எம்பின்னு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து 1 சிங்கிள் ஆரோ ஷாட்ல அட்டாக் பண்ணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் நீயும் சேர்ந்து இறந்ததுக்கு அப்புறமா உன் ஸ்டேட்டஸ்ல திரும்ப வந்துடும், கவலைப்படாதன்னு சொல்லவும் பட் என் போ அது தடவை டெஸ்ட்ராய் ஆயிட்டுன்னா திரும்ப வராதில்ல, சரி ஓகே தேவைப்படுற சுச்சுவேஷன்ல நான் அதை யூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ஆல்ரெடி நான் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திருப்பியே, நெக்ஸ்ட் அப்டேட்ல ஃபேரி கிங்டம்கான வழி ஓப்பன் ஆகுது, நீ என்ன ஃபேரி கிங்டம்ல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு வா சொல்றா. கண்டிப்பா நான் ஃபேரி கிங்டம்க்கு வருவேன், கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தாங்க கிஃப்ட்னு எல்லாருக்கும் நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்குறேன், உங்க குக்கிங்க சாப்பிட்றதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மத்த ஃபேரிஸ் சொல்லவும் அடுத்தப்ப நான் உங்களை ஃபேரி கிங்டம்ல மீட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் கவலைப்படாதீங்க யாருக்கும் தெரியாம நான் வந்து உங்களை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு ஒரு ஃபேரி சொல்லவும் அவன் எனக்கு மட்டும் தான் குயின் சண்டை போடுவோம், அவரை நீங்க உங்களுக்கு மட்டுமே வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு அந்த ஃபேரி சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.